நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஜனவரி மாதம் 26ஆம் தேதி. நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இது விசுவாவசு வருடம் தை மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்னைக்கு காத்தால 10 மணி 12 நிமிஷம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போக போகிறார். மேஷராசி என்பர்களே, இன்னைக்கு பீஷ்மாஷ்டமி. பீஷ்மர் முக்தி அடைந்த நாள்னு அர்த்தம். அம்பு படுக்கையில் இருக்கார் பீஷ்மர். முக்தி அடைகிறதுக்கு என்ன வழின்னு கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்கிறார். அப்போ சொல்லப்பட்டதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமம் எங்க எழுந்தது தெரியுமோ? போர்க்களத்தில் எழுந்தது. ஆகவேதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படித்தால் வாழ்க்கையுடைய போராட்டங்கள் எல்லாம் ஓயும். இன்னைக்கு பீஷ்மாஷ்டமி, மிக உயர்ந்த நாள். இன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிக்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் நடக்கும். ஆனால் வீட்டில் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். மகாராஜன் உலகை ஆள்கிறான், இந்த மகாராணி இவனை ஆள்கிறாள் அப்படின்னு தான். நீங்கள் மிகப்பெரிய கலெக்டராக இருந்தாலும் வீட்டில் கட்டிய மனைவிக்கு கணவன் தானே, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம். அங்கே அதிகாரம் இருக்கக்கூடாது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கொஞ்சம் உடம்புல மட்டும் சில ஹெல்த் இஷ்யூ இருக்கும், அதை பார்த்துக்கணும். ரிஷபராசி என்பர்களே, சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார் இன்னைக்கு. கேது பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். சிலருக்கு இடம் மாற்றம் இன்னைக்கு ஏற்படும். சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு இருக்கும். ஃபினான்ஷியலா இன்னைக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மிதுன ராசி என்பர்களே, லாபத்தில் சந்திர பகவான் போறார். கீதை தந்த கண்ணன் வண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வும் தருகிறான் அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்படி நீங்கள் நினைத்த வரத்தை எல்லாம் இறைவன் வழங்குவான். அப்படிப்பட்ட நாள். பொதுவாகவே தெய்வ நாமாக்களை சொல்லிகிட்டே இருக்கணும். தெய்வ மந்திரங்களை, ஒரு தெய்வத்தை பிடிச்சுக்கணும், அந்த இஷ்ட தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். சரவணபவன் சொன்னால் சரவணபவ 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 சரவணபவன் சொல்லிகிட்டே இருக்கும். மனசுக்குள்ள சொல்லிகிட்டே இருக்கும். தெய்வம் உங்கள் கஷ்டங்களை எல்லாம் போக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு மந்திரங்களை சொல்றோமோ அந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல வாழ்க்கையில் மகத்துவம் அதிகம். மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம், தொழில் லாபம், கல்வி லாபம், குடும்ப லாபம், மனமகிழ்ச்சி உண்டு. கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் நல்ல உத்தியோகத்தை அமைச்சு கொடுப்பார். நான் புதுசாக ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேங்கிற வாழ்க்கை நல்ல வேலை அமையும். அதே போல் பிஸ்னஸ் பண்ணிருக்கிற வாழ்க்கை சில தடைகள் வந்தாலும் கூட நிறைவாக பிஸ்னஸ் காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். படிக்கிற மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தணும். திருமண வாழ்க்கையில் சில சலசலப்புகள் இருக்கும் இன்னைக்கு. சிம்மராசி என்பர்களே, அப்பாடா நமக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சது அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். இது நல்ல நாள். பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்கார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் வந்து சேரும். எதிரிகளை கண்டு சில பேர் பயந்துன்னு இருக்கா சிம்மராசிக்காரா. ஆக்சுவலான உண்மை என்ன தெரியுமோ? உங்களை கண்டு தான் எதிரிகள் பயந்துன்னு இருக்காங்க. நீங்க தைரியமா செயல்படலாம். எதிரிகள் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் சிம்மராசிக்காரர்களை கண்டு. அதை புரிந்து கொள்ளுங்கள். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். நாங்கள் பாருங்க, அப்படிப்பட்ட நாள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும். அரசு வேலை கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். கன்னிராசி என்பர்களே, அட்டமத்தில் சந்திரன் போறார். இன்னைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். எல்லா காரியத்தையுமே லெஃப்ட்ல டீல் பண்ணிட முடியாது லைஃப்ல, அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாள் சற்று நின்று நிதானித்து எதையும் அவதானித்து நடந்து கொள்ள வேண்டும்.
வண்டி வாகனங்களில் பார்த்து போகணும், பயணங்களை முடிஞ்சால் அவாய்ட் பண்ணணும், அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். நமக்கு தேகம்னு ஒன்று இருக்கே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் சொல்கிறாரே, நம்ம உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். துலாம் ராசி அன்பர்களே, கல்யாண நாள் வார்த்து சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமான்னு இன்னைக்கு ரொம்ப ஆசையாக இருப்பீங்க. கல்யாணம் ஃபிக்ஸாக இருக்கும். திருமணம் ஃபிக்ஸான வரனோட மனசு விட்டு பேசுவீங்க. ரொம்ப நாளாக திருமண தடை இருந்துச்சுன்னா இன்னைக்கு திருமண தடை நிவர்த்தியாயிரும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். எடுத்த காரியங்களா வெற்றி. கோர்ட்டு கேஸ் எல்லாத்திலையும் வெற்றிங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை தரும் நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திர பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், கேது 10ல் இருக்கார். சிலருக்கு புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் சூப்பர் டே, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது, மிடில் ஏஜில் இருக்கா பாருங்க, இவா இருக்காள் ரொம்ப நாளாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவா, ஏன்டா காலையில் இருந்துச்சு ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாம் சம்பாதிச்சாச்சு போரும் ஒரு விஆர்எஸ் கொடுத்துட்டானா தேவலைன்னு தோன்றது. அப்படிலாம் எனக்கு தோணும். இந்த நாள் ஹெல்த்தில் சில ப்ராப்ளங்கள் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறோம். தனுசு ராசி அன்பர்களே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற வாழ்க்கெல்லாம் அது நல்ல நாள். சில பேர் இன்னைக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் பாருங்க, மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வ செழிப்பு வரும். வாசலிலே மாக்கோலம் வீட்டினுள்ளே லட்சுமிகரம் சொல்கிறார் இல்லையா, அப்படி வாசலில் கோலம் போடணும். வாசலில் எப்படி கோலம் போடணும், கோலப்பொடியை வச்சு கோலம் போடணுமா. சில பேர் ரொம்ப ஆர்வமாக சுண்ணாம்பு பொடி இருக்குது பாருங்க, அதை வச்சு கோலம் போடுறது. கோலம் எதுக்காக போடுறோம், நான் என்னுடைய நிகழ்ச்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்கேன், சுண்ணாம்பு பொடியை வச்சு கோலம் போடாதீங்க, மாவு பொடியை வச்சு கோலம் போடுங்க. எதனால், நம்ம வாசலில் போடக்கூடிய கோலம் எதற்காக கோலம் போடுகிறோம்னா, எறும்புகளுக்கெல்லாம் அது உணவாகணும். சுண்ணாம்பை போட்டு வயத்தை கெடுக்கிறதுக்காக மாக்கோலம் போட்டேன்னா அது ஜீவராசிகளுடைய அவர்களுக்கு பசியாறி, அந்த பசி ஆறுவதனால் அவர்கள் உங்களை வாழ்த்துவார்கள். அதற்காகத்தான் வாசலில் கோலம் போட சொல்கிறது, ஜீவகாருண்யத்துக்காக கோலம் போட சொல்கிறது. மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நீ காத்திருக்க, உத்தியோகத்தில் பிஸ்னஸில் எல்லாம் நல்லா இருக்கும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும்னு இருக்கு. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவீங்க. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இருந்த ட்ரபிள் ஒன்று இன்னைக்கு நிவர்த்தி ஆகிடும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. கும்பராசி என்பர்களே, முக்கியமான ஒப்பந்தங்களில் இன்னைக்கு கையெழுத்து போடுவீங்க. சகோதர உறவுகளில் சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும். நல்ல தன வரவு இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். உறவுகளுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்கள் உடல் நலத்தையும் கொஞ்சம் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல தன வருமானம் தரக்கூடிய நாள். தனஸ்தானத்தில் சந்திர பகவான் போகிறார், நல்ல தன வருமானத்தை கொடுப்பார். 4ல் குரு இருக்கார் பாருங்க, அந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள் இருந்தாலும் குரு பகவான் காப்பாற்றுவார். குடும்பத்தில் சந்தோஷம், பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பொருளாதார உயர்வுன்னு இந்த நாள் நல்லா இருக்கு. நாளைய தினத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.